வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அடோபி தமிழா. இன்னைக்கு வீடியோல போட்டோஷாப்ல இருக்க பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் டீடைலா பார்க்கலாம். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். ஸோ இதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம சேனல்ல இருக்க போட்டோஷாப் பிகினர் கிளாஸஸ், போட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் அண்ட் அதர் டியூட்டோரியல்ஸ், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், பிரீமியர் ப்ரோ எல்லாமே செப்பரேட்டா பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க நம்ம சேனல் இப்பதான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கோனிக்கல் பிளாக் அண்ட் ஒயிட் கிரேடியண்ட்டை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் இப்போ கிரேடியண்ட்டை மட்டும் கட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா, எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் இருக்குல்ல, ஷார்ட்கட் கீ M, இதை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் கிட்ட கர்சரை கொண்டு போய்க்கிறேன். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இப்போ நமக்கு சென்டரில் இருந்தால் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டருக்கு போயிடும். இப்போ நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிளிக்கை விட்டுறேன். அண்ட் நம்ம ஹோல்டு பண்ணியிருக்க கீஸையும் விட்டுறலாம். இப்போ லேயர்ஸ் பேனலில் கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ C கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட கேன்வாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் டெமோக்காக தான். ஸோ அதனால் நான் இதை பற்றி டீட்டெயிலாக எதுவும் சொல்லலை. ஜஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன் லேயர்ஸ் பேனலில். இப்போ இந்த கலர்ஸ் பேனலில் கொஞ்சம் டார்க் கிரேவாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அந்த எம்டி லேயர் கிரியேட் பண்ணோம்ல, அதில் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட இந்த சர்க்கிளை மேலே கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ மேலே சர்க்கிள் இருக்குது, கீழே வந்து கிரே பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த சர்க்கிளுக்கு மாஸ்க் போட்டோம்ல, அந்த மாஸ்க்கை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி கீழே லேயர்ஸ் ஐக்கானில் டெலீட் இருக்குல்ல, அந்த டெலீட் சிம்பலில் போட்டுருங்க. போட்டுட்டு இதில் அப்ளை கிளிக் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த டிரான்ஸ்பேரன்சி இதில் அப்ளை ஆகிடும். இப்போ பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ்க்கு வரலாம். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் தான். இப்போ கீழே FX கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பிளெண்ட் டிஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா கிரே, ரெட், க்ரீன், ப்ளூ இந்த மாதிரி 4 கலர்ஸ் இருக்குது. அண்ட் 2 ஆப்ஷன் இருக்குது, கரண்ட் லேயர், அண்டர்லைங் லேயர்னு இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாகவே இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். கரண்ட் லேயர் அப்படின்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க லேயர், அண்டர்லைங் லேயர் அப்படின்னா கீழே இருக்க இந்த லேயர். ஸோ எந்த ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணால் எந்த லேயர் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கோனிக்கல் வந்து நமக்கு கிரேவாக தான் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம பிளெண்ட் டிஃப் அப்படின்றத கிரேலே வச்சுக்கலாம். இப்போ கரண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த சைடில் ஃபுல் பிளாக் இருக்குது அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் இருக்குது. ஸோ அப்படியே கிராஜுவலாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது பிளாக் அண்ட் ஒயிட். அதே மாதிரி தான் இந்த கர்வ்லையும் பாருங்கள், இந்த கோனிக்கல் கிரேடியன்ட்லையும் பாருங்கள், பிளாக் இருக்குது. பிளாக்லேருந்து கிராஜுவலாக அப்படியே வந்து ஒயிட் வந்துடுது, 360 டிகிரிக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் லேயரில் பிளாக் சைடு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ட்ராக் பண்ண எனக்கு அந்த பிளாக் சைடு ஃபுல்லாகவே எரேஸ் ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ இதை ஃபுல்லாக வச்சிடுறேன். அண்ட் இப்போ ஒயிட் சைட்லேருந்து ட்ராக் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம குறைக்க நமக்கு அந்த ஒயிட் எல்லாம் ரெடியூஸ் ஆகிட்டு பாருங்கள், ஃபுல்லாக பிளாக் கொண்டு போகும்போது நமக்கு ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது பாருங்கள். இந்த பிளாக் டு டார்க் கிரே இருக்கா, ஸோ அவ்வளோ மட்டும் தான் நமக்கு விசிபிளாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பிளாக்கை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் இருக்குல்ல, இதை நம்ம ஸ்மூத் ஆக்கணும். அது எப்படின்னா, ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைடரை வந்து கிளிக் பண்ணி லெஃப்ட்டில் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்லைடர் 2ஆக பிரிஞ்சிரும். ஸோ பிரிஞ்சால் இங்கே பார்த்தீங்களா அப்படியே ஸ்மூத் ஆகுது, அப்படியே பேக்ரவுண்டோட நல்லா ஃபேட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் பேக்கில் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் ரைட்டில் கொண்டு போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா நல்ல பேக்ரவுண்டோட அப்படியே ஃபேட் ஆகிருக்கு. இன்னும் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, பேக்ரவுண்டோட சுத்தமாக இந்த இடத்துல தெரியவே இல்லை, நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸே தெரியல. ஸோ அப்படியே கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்டை ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம கரண்ட் லேயர், அதாவது இந்த கோனிக்கல் கிரேடியண்ட்டை பேக்ரவுண்ட் லேயரோட பிளெண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். கேன்சல் கொடுத்துட்டு இந்த லேயர் இருக்குல்ல, இந்த லேயரை நான் பின்னாடி கொண்டு போயிடுறேன். இப்போ மேலே உள்ள கிரே லேயரில் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறது கரண்ட் லேயர் கிடையாது, அண்டர்லைங் லேயர். பிகாஸ் அண்டர்லைங் லேயரில் தான் நமக்கு இந்த கிரேடியன்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் டாப்பில் கிளிக் பண்ணிவிட்டு FX கிளிக் பண்ணிக்கிறேன், பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த லேயர் பேனல் இருக்குது, இந்த லேயர் ஐக்கான், இதை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும். அண்ட் இதில் பிளெண்ட் டிஃப் அதே கிரே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் கரண்ட் லேயர் அட்ஜஸ்ட் பண்ண என்ன ஆகும், இப்போ கரண்ட் லேயர் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். கரண்ட் லேயரில் நமக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே கிரே, எந்த ஒரு ஷேடுமே இல்லை. ஸோ நம்ம ட்ராக் பண்ணேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஹைட் ஆகிடுது பாருங்கள். ஸோ இது எந்த ஒரு யூஸுமே இல்லை. இப்போ நான் அண்டர்லைங் லேயர் இருக்குல்ல, இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன், லெஃப்ட்லேருந்து கொண்டு வரேன். பார்த்தீங்களா, நமக்கு இங்கே இருக்க டார்க்னஸை நம்ம குறைக்க இந்த இடத்துல அப்படியே அந்த இது எல்லாமே விசிபிளாக தெரியுது. ஸோ அதே மாதிரி தான் ஹைலைட்ஸும். அண்ட் சேம் லைக் தட் ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த ஸ்லைடரை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்மூத்தான ட்ரான்சிஷன் இருக்கும் இந்த இதுக்கிடையில். அதே மாதிரி இதையும் நான் ட்ராக் பண்ணுறேன். இதுதான் கரண்ட் லேயருக்கும் அண்டர்லைங் லேயருக்கும் உள்ள வித்தியாசமே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜ் ட்ராக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த மாடல் இமேஜில் இந்த ரெட் கலர் டாப் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம ஒரு பேட்டர்னை பிளெண்ட் பண்ண போகிறோம்.
ஸோ பேட்டர்னை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேட்டர்னை எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு டெம்பரரியாக இதை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டாப்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். மேலே வந்து செலக்ட் பீப்புள்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மாடலோட ஃபேஸ் வந்தோடனே இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் அப்பர் க்ளோத்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் அப்ளை கொடுத்துக்கிறேன். தென் அப்பர் க்ளோத்ஸ் மட்டும் செலக்ட் ஆகிடும். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் செலெக்ஷனை. ஸோ லேசோ டூல் எடுத்துகிட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் ஆகாத இடத்துக்கு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி நம்மளோட செலெக்ஷனை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலெக்ஷன் இருக்கிறதுக்கு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி நம்மளோட செலெக்ஷன் இந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக நம்ம இந்த ரெட் கலரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிறேன். நம்ம செலெக்ஷன் மட்டும் இன்னொரு லேயரில் காப்பியாக வந்துடும். இப்போ டாப்பில் இருக்க அந்த லேயரை ஆன் பண்ணிக்கலாம், அந்த பேட்டர்ன் லேயரை. தென் மூவ் டூலை வச்சு ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சைஸை கரெக்டாக இந்த மாதிரி தேவையான அளவு ஃபிட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அழகாக கிளிப் ஆகிடும். பட் பிளெண்ட் ஆகலை, அதனால் நமக்கு ஆக்வர்டாக தெரியும். பார்த்தீங்களா, ஹைலைட் ஷேடோஸ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அந்த பிளெயின் பேட்டர்ன் மட்டும் அப்படியே இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னை நம்ம பிளெண்ட் பண்ணணும் பேக்கில் இருக்க ட்ரெஸ்ஸுக்கு. அப்போ என்ன பண்ணணும், பேட்டர்னில் கிளிக் பண்ணிக்கிட்டேன். தென் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதில் பிளெண்ட் இஃப்ல வந்து நம்ம ரெட் கலரும் செலக்ட் பண்ணலாம், கிரே கலரும் செலக்ட் பண்ணலாம். நம்ம பேக்ரவுண்டில் இருக்க இந்த லேயர் தான் பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ கிரே செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்டர்லைங் லேயர்னு இருக்குல்ல, அதில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க டார்க் ஸ்லைடரை கொண்டு வரேன் ரைட்டில். நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இது ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது பாருங்கள், ஸ்ட்ராங்காக அப்ளை ஆகுது, நமக்கு ஃபேட் ஆகணும். ஸோ நான் நல்லா கொண்டு வந்துட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி அப்படியே லெஃப்ட்டில் கொண்டு போகிறேன். பார்த்தீங்களா, நமக்கு இந்த ஸ்லைடரை ஸ்ப்ளிட் பண்ணோன்னே நமக்கு அழகாக அந்த இதில் பேக்ரவுண்டில் நல்லா ஃபேட் ஆகுது. ஸோ இப்போ நான் ரைட்டில் கொண்டு போயிட்டு இதை கொஞ்சம் ரைட்டில் கொண்டு வரேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்லைடர் இருக்குல்ல, இது வந்து லைட்டாக ரைட்டில் கொண்டு வரேன், கொஞ்சம் டார்க்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்களா, நம்ம அண்டர்லைன் லேயர் தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். பட் நமக்கு மேலே இருக்க அந்த டெம்ப்ளேட் வந்து பேக்ரவுண்டில் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 2 லேயருமே மர்ஜ் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி டாப்பில் இருக்க 2 லேயரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி மர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் இ. இப்போ கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கர்வ்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கர்வ்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், டார்க் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த கர்வ்ஸை வந்து இதுக்கு கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு இதுக்கு மட்டும் அப்ளை ஆகும், இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும். இல்லைனா ஹோல் இமேஜுக்குமே அப்ளை ஆகும். அதனால் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி 2 லேயருக்குமே இடையில கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுன் ஏரோ ஐக்கான் காமிக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கிளிப்பிங் மாஸ்கிங் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் மாஸ்கிங் பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் மேலே எப்படி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கிளிப்பிங் மாஸ்க் போட்டுட்டேன். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக ரைட்டில் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டை பூஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அவ்வளோதான், லைட்டாக பூஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை வந்து நமக்கு அந்தளவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, நார்மலாக இருக்குது. ஸோ இதையுமே நம்ம அழகாக மேஸ்க் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இன்னொரு ஸ்கை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஸ்கை தான். இந்த ஸ்கையை வந்து பேக்ரவுண்டோட பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்கையை வந்து பேக்ரவுண்டில் இருக்க இந்த ஸ்கை கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எதை பிளெண்ட் பண்ணணும், பேக்ரவுண்டில் இருக்க அண்டர்லைங் லேயர் தான் பிளெண்ட் பண்ணணும். இப்போ டாப்பில் நம்ம இந்த ஸ்கையை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம அண்டர்லைங் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லைடரை வந்து, அதாவது டார்க் ஸ்லைடரை ரைட்டில் கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டே இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த க்ளவுடு டியர் ஆக ஆரம்பிச்சிது இந்த இமேஜ். ஸோ அது வரைக்கும் வச்சுட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணி லெஃப்ட்டில் கொண்டு வர எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த டியர் மறைஞ்சிருச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு அந்தளவு டார்க்னஸ் இல்லை, ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் கொண்டு வந்துட்டு இதையும் கொஞ்சம் லெஃப்ட்டில் கொண்டு போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை நீங்கள் பர்ஃபெக்டாக கொண்டு வரலாம். ஓகே, இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம் ஓரளவு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரைட் சைடில் பாருங்கள், இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செடிலாம் பார்த்தீங்களா, நமக்கு அப்படியே ரொம்ப அந்த பிக்சல்ஸ்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ கரண்ட் லேயரை அட்ஜஸ்ட் பண்ணணும். கரண்ட் லேயரில் ஹைலைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த இடத்துல டார்க் ஆனதுனால நமக்கு இந்த மாதிரி இதாகிடுச்சு. ஸோ அதை ஹைலைட்ஸை லெஃப்ட்டில் கொண்டு வரேன், ஒயிட்ஸை வந்து லெஃப்ட்டில் கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, நான் ஒயிட் சைடு லெஃப்ட்டில் கொண்டு வர நமக்கு அந்த இமேஜ் நல்லா விசிபிளாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா பர்ஃபெக்டாக இருக்குது. நமக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், இங்கே பாருங்கள். முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம் பாருங்கள், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. மேலே இருக்க இந்த ஒயர்ஸ் கூட அப்படியே வருது.
ஸோ இந்த மாரி இந்த 2 ஸ்லைடருமே நல்லா ப்ளே பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இது வந்துரும். இதே மாரி இப்போ கலர்ஸ் சேனல் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஒரு கோனிக்கல் கிரேடியன்ட். பட் இது வந்து ஆர்ஜிபி கிரேடியன்ட், WebGR கிரேடியன்ட். ஸோ இதில வந்து நான் என்ன பண்றேன், எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில வந்து பிளெண்ட் டிஃப் அப்படின்றதுல ரெட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெட்டோட டார்க் சைடு எல்லாமே கீழ இருக்கு. ரெட்டோட லைட் சைடு எல்லாமே மேல இருக்கு. ஸோ இப்போ லைட் சைடு ரெடியூஸ் பண்றேன். பார்த்தீங்களா? நாங்க ரெடியூஸ் பண்ண அப்படியே அந்த கர்வ் அப்படியே டிஸப்பியர் ஆகுது. அதே மாரி லெஃப்ட்லேருந்து கொண்டு வந்தா இந்த மாரி டிஸப்பியர் ஆகும். ஸோ அதே தான் அடுத்து கிரீன். இப்போ கிரீனோட டார்க் சைடு எல்லாமே கீழ இருக்கு. லைட் சைடு எல்லாமே மேல இருக்கு. ஸோ இப்போ கிரீன வந்து நான் கொண்டு வரேன். டார்க் சைடு எல்லாமே பார்த்தீங்களா ரெடியூஸ் ஆகுது. அதே மாரி லைட் சைடு. இதே மாரி தான் ப்ளூக்கும். அண்ட் சேம் லைக் தட் இந்த லேயர நான் கீழ கொண்டு போய்க்கிறேன். ஸோ இப்போ நம்ம அண்டர்லைங் லேயர் பண்ணலாம். பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்டர்லைங் லேயர் கிளிக் பண்றேன். சரி இது கிரே வச்சு பண்றேனோ, ரெட் வச்சுக்கிறேன். ரெட்டோட டார்க் சைடு, ரெட்டோட பிரைட் சைடு. இப்போ ப்ளூ செலக்ட் பண்ணி பார்த்தேன்னா, டார்க் சைடு, லைட் சைடு. ஸோ அதே மாரி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது நம்ம கலர்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஐ மீன் கலர்ஸ் சேனல். ஸோ சேனல் கிளிக் பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். Ctrl+5 கொடுத்து பார்க்குறேன். டார்க்கா இருக்கா? அடுத்து Ctrl+4 கொடுக்குறேன். இது ரொம்ப லைட்டா இருக்கு. Ctrl+3 கொடுக்குறேன். இது ரொம்ப அந்த அளவு கான்ட்ராஸ்ட்டே இல்ல. ஸோ நம்ம ப்ளூ சேனல் செலக்ட் பண்ணலாம். ப்ளூ சேனல் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இதுக்கு. ஆர்ஜிபி செலக்ட் பண்ணிட்டு இப்போ லேயர்ஸ் போயிட்டு டாப்ல இதே மாரி கிளவுட் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதே கிளவுட் தான். அதே கிளவுட எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எஃபெக்ட்ஸ் போய்க்கிறேன். பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாரி பிளெண்ட் டிஃப்ல ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அண்டர்லைங் லேயர நம்ம சேஞ்ச் பண்ணலாமா? ஸோ ரைட்ல கொண்டு வரேன். பார்த்தீங்களா? நமக்கு அழகா அந்த ட்ரீ மட்டும் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ ப்ளூ சேனல் செலக்ட் பண்ணியிருக்கோம் நம்ப. அண்ட் லைட் சைடு வேணாம் இப்போதைக்கு. விட்டுட்டு இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலலாம் நமக்கு சரியில்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். தேவையான அளவு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ட் ஹோல்டு பண்ணி அப்படியே ஃபேட் பண்ணுவோம். எவ்வளோ தூரம் ஃபேட் பண்ணுமோ ஃபேட் பண்ணுவோம். ரொம்ப ஃபேட் பண்ணால் நமக்கு இந்த கலரே மாறுது பாருங்களேன். ஸோ ரொம்ப ஃபேட் பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இந்த ஸ்லைடர் நல்லா ப்ளே பண்ணிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக பிளெண்டிங் வந்துடும். ஈஸியாக நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள். அந்தளவு ரொம்ப நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சூப்பர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நீங்கள் கிரே அண்ட் ரெட், கிரீன், ப்ளூ எல்லா மேஸ்க்லையுமே நல்லா ப்ளே பண்ணி பாருங்கள். நிறைய இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.